ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ். நான் உங்கள் லோகேஷ். உங்களுக்கு கனவில்லம் வாங்க எங்கிட்ட நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 830 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK நார்த் ஃபேசிங் வீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான வீட்டு லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வேப்பம்பட்டு லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் இந்த ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி ஷோர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் இந்த ப்ராஜெக்ட்டு. ஒரு அழகான லொக்கேஷனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு மாடல் ஹவுஸாக தான் இந்த வீடை நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். நார்த் ஃபேசிங்கில் கம்மி பட்ஜெட்டில் வந்து கஸ்டமர் வந்து வீடு கேட்டிருந்தீங்க 2 BHKல. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடு. கம்மி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வீடு புக் பண்ணி அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டோட எலிவேஷன்லேருந்து ஃப்ளோர் டைல்லேருந்து வால் டைல்லேருந்து பெயிண்டிங்லேருந்து மெயின் டோர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் வரும். லேண்டும் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் லேண்டில் நம்ம வந்து வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரே லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான வீடு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு புக்கிங் பண்ணி. இந்த வீடு பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வீடு வந்து கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எலிவேஷன் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீட்டோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டோட ரோடோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 24 அடி ரோடு சைஸ் வரும். இந்த வீட்டுக்கு ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட்டு மெயின் கேட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் கொடுத்துருக்கோம், லேசர் கட்டிங்கில் கோல்டு வித் கிரே கலர் கொடுத்துருக்கோம். மெயின் கேட் ஓப்பன் பண்ணதான் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட போர்ட்டிகோ. அதில் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 அடி வரும். நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போரில் கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மேனுவலும் கொடுத்துருக்கோம். சப் மோட்டர் வந்துடும் உங்களுக்கு. லெஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோக்கான ஓப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடப்பு கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்துடும். உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கான செப்டி டேங்க் வந்துடும். 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி நம்ம செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட்லேயே வந்து இவி மீட்டருக்கான உங்களுக்கு வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். 3 பேஸுக்கான இது. ஸ்டேர் கேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்துடும். உங்களுக்கு இந்த காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சைஸ் வரும். இந்தியன் கிளாஸோட வந்துடும். உங்களுக்கு ஒரு 6 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல டிசைனில் அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோ வால் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல டிசைனில் வந்து எலிவேஷன் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோக்கு. அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்க்கான பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா விண்டோ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கான விண்டோ பார்க்குறோம். யூபிஎஸ்லேயே வந்து ட்ராலி டைப்பில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வுட்டில் நம்ம கொடுக்கல, யூபிஎஸில் கொடுத்துருக்கோம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோரு. இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா டியூ கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் வந்து விண்டோ கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம் எம்எஸில். லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோக்கான அடப்பு கொடுத்துருக்கோம். 12 mm வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெல்லுக்கான காரிங் பெல்லுக்கான உங்களுக்கு வந்து ஸ்விட்சஸும் நம்ம கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது லிவிங் ஹால். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 அடி அகலமாகவும் நீளம் பார்த்திங்கன்னா 15 அடி வரும். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 2x2ல் மேட் ஃபினிஷிங்கில். அது வியூ தான் பார்க்குறோம். சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் அவங்க இந்த டிசைனில் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வந்துடும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வாஷ் பேஷனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு அது வால்லே பார்த்திங்கன்னா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸில் வந்து மெயின் விண்டோ கொடுத்துருப்போம். ஓப்பன் டைப்பில் நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் சைடு வாலில் வந்து நம்ம அணையிற மாதிரி அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். மெயின் டோருக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான டிபி பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஹால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்சஸ்க்கான கண்ட்ரோல் வந்துடும். ஹால்லேயே பார்த்திங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கான பிரேக்கரும் ஸ்விட்சஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஆல் விண்டோ பார்க்குறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x 4.5 சைஸ் வரும். டீ கூட்டில் வரும் உங்களுக்கு. சேஃப்டி கிரில் நம்ம கொடுத்துருக்கோம். 12 mm வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் கிரில் கொடுத்துருக்கோம். ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனும் நம்ம கொடுத்துருக்கோம், ஓப்பன் கிச்சன் வியூவில். இப்போ நம்ம அடுத்தபடி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். நம்ம ப்ளைனாக நம்ம கொடுத்துருக்கோம். வால்லேயே நம்ம டிவி மாட்டுற மாதிரி நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கான சுவிச்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தபடி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜைக்கான ஆப்ஷன் நம்ம ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். பூஜைக்கான செல்ஃப் கொடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஹெவியான மெட்டீரியலில். அடுத்தபடியே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் பார்க்குறோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வியூவில் நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓப்பன் கிச்சன் வியூவில். கிச்சனோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு ஒரு நல்ல டிசைனில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல் ஷேப்பில் 4 ஃபீட்டுக்கு. கிச்சனோட மேடைக்கு எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனில் கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட ஒன் சைடு மேடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவன் மிக்ஸி வச்சுக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். மேடை கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல்ஃபை நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுக்கிற மாதிரி நம்ம செல்ஃபு நம்ம கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில். அதோட வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். கிச்சனுக்கான விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3x3 சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். விண்டோக்கு மேலேயும் வந்து எக்ஸஸ்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கான ஷிங்க்கு பார்த்திங்கன்னா 2x1.5 சைஸ் வரும். எஸ்எஸில் ஒரு ஹெவியான உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். 2 டேப் கொடுத்துருக்கோம். ஒன்று டேரெக்ட் டேப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கான ஸ்விட்சஸ்க்கான கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கண்ட்ரோலுக்கான பேனலாம் வந்து கிச்சன்லேயே கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்து 3Dயில் நம்ம கொடுத்துருக்கோம். வாட்டர் ப்ரூஃபில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 அடி வரும். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கான கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் வந்துடும். உங்களுக்கு டிவி வீட்டுக்கான பாயிண்ட்டும் லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பெட்ரூமுக்கான விண்டோ தான் பார்க்குறோம். 3x4 சைஸில் ஏசிக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டும் செல்ஃபும் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா 2-வேக்கான சுவிட்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏசிக்கான பிரேக்கரும் நம்ம கொடுத்துருக்கோம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்திரம், இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்திரம் பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டரும் லைட்டுக்கான உங்களுக்கு பாயிண்ட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே வால்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து அட்டாச் பாத்திரம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சைஸ் வரும். 7 ஃபீட்டுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனில் வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஒன் சைடு வாலில் ஒரு டெப்த்து கொடுத்து பாத்ரூமோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கிரைண்ட் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி வால் மிக்ஸரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதை டேப் ஃபிட்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமில் வென்டிலேட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க விருப்பப்பட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்மி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள். லோ பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்குது. சிங்கிள் பெட்ரூமோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 23 to 25 lakhs வரையும் இருக்குது. டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 lakhsலேருந்து நம்மக்கிட்ட 53 lakhs வரையும் நம்மக்கிட்ட பட்ஜெட்டில் டபுள் பெட்ரூம் இருக்குது. இப்போ பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10x9 சைஸ் வரும். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் 3x4 சைஸில். இப்போ பார்க்குறது வீட்டுக்கான லேப்டும் செல்ஃபும் பார்க்குறோம். இந்த வீட்டுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து ஏசிக்கான பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். 2-வேக்கான சுவிட்சஸ் நம்ம ரைட் சைட்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது பெட்ரூமுக்கான விண்டோ பார்க்குறோம். இந்த விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிசியில் கொடுத்துருக்கோம். 3x4 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து போர்ட்டில் வந்து வென்டிலேஷன் வர மாதிரி நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்.
நம்ம சேனலில் பார்க்குற வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடு நீங்கள் சொந்தமாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மேலே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களோட விஷயம் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடு என்பது ஒரு கனவுங்க, அந்த கனவை நிஜமாக்குற இடத்துல எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி.